அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு தன குடும்ப அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு மாறி இருப்பது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை குறைத்து வெளிச்சத்தை தரும் நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. ராசியில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்க வேண்டாங்க. ஜென்ம ராகு ஜென்ம சனியினுடைய தீய பலன்களை குருவினுடைய பார்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், நீங்கள் அவசரப்படாமல் நல்லவர்களுடைய ஆலோசனையோடு செயல்பட்டால் தீமை நெருங்காது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு என்பது நல்லவர்களின் ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. 3இல் சுக்கிரன் பொருளாதார உயர்வை உங்களுக்கு தருவாருங்க. 6இல் உள்ள செவ்வாய் உங்களுடைய எண்ணங்களை நெருப்படுத்தி வெற்றியை தருவார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான நீங்கள் எது செய்வதாக இருந்தால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு ஜென்மத்தில் சனி ராகு இருப்பதால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாத மனதில் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4இல் சூரியன் இருப்பதால் யாருடனும் பகை வேண்டாங்க. 4இல் புதன் அமர்ந்திருப்பதால் சுகக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி, திடீர் மயக்கம், சோர்வு ஏற்படலாம். பங்குதாரர்கள் சிக்கலை தரலாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடமாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல இக்காலகட்டத்தின் படி கிரக நிலைகளின் படி ஜென்ம ராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நன்மை தராது. இந்த தோஷத்தை குரு பகவானுடைய சுப பார்வை கணிசமாக குறைத்து விடுதுங்க. தனஸ்தானத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழைப்பும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. வயோதிகர்கள், நிரந்தர உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயுற்றோர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை தீர விசாரிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. காரணம், உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்திருப்பதால் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. வெளியூர் பயணங்கள்
நாட்களின் போது பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும். மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறி உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. கூடுதல் பொறுப்புகள் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஏற்பட இருக்கு. குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய உத்தியோகத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாங்க. யாரிடமும் எதற்காகவும் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பாக இத்தருணங்கள்ல உங்களுக்கு எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவர கடும் போட்டிகளை சமாளி லாபத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிக்கு வர தயாராக இருப்பாங்க. வெளிமாநில தொழிலாளிகள் புதிய பிரச்சனைகள் தலை தூக்கி வந்த நிலையில அவர்கள் வேறொரு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது என தெரியாமல் அவதியுற்றிருந்து வந்தவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையில் இருக்கும் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. இந்த விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமாக அனுகூலமற்ற நிலைக்கு பிரிந்து சென்று விடுகிறன. ஆர்வத்துடன் படித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு பாடங்கள்ல கவனம் குறையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவது அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த வாரத்தை பொறுத்தவரை விவசாயத்துறையினருக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. இருந்தாலும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைப்பதால் உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காளஹஸ்தி, திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.